எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி வந்து பச்சரிசி சாதம் பொங்கிட்டு உருண்டை பண்ணிட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டில் பச்சரிசி பொங்கி உருண்டை பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன். கடாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு அரை ஸ்பூன், லவங்கம் 3, அன்னாச்சிப்பூ 1, பட்டை சின்னதாக ஒரு 2 துண்டு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் கிரேவி வந்து நல்லா வரும். அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்து தான் இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலா சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிட்டேன். கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கலராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் வந்து வெறும் சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்து திக்காக வரட்டும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. தண்ணி வந்து எந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன், நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி மாதிரி நல்லா சிக்கனும் நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. இந்த சிக்கன் கிரேவியோட அந்த பச்சரிசி சாதம் சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், சிக்கன் குழம்புக்கு சூப்பராக பச்சரிசி முத்தைன்னு சொல்லுவாங்க, பச்சரிசி உருண்டை பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சரிசி சாதத்தோட இந்த சிக்கன் குழம்பு வச்சு தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஒரு உருண்டை பத்தாது, 2 உருண்டை சாப்பிட்லான்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 கரண்டி சிக்கன் குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மழை காலத்துலலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடிக்கும் பச்சரிசி கஞ்சி, பச்சரிசி சிக்கன் குழம்பு, மீன் குழம்புலாம் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய செய்வோம் நாங்களாம் இந்த மாதிரி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பச்சரிசி சாதமும் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.